முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உடல்நிலையில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சரின் உடல்நிலையை மருத்துவ நிபுணர் குழு தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. முதலமைச்சர் பூரண நலத்துடன் மிக விரைவில் வீடு திரும்புவார் என்றும் மக்கள் நலப்பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வார் என்றும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிறப்பு மருத்துவக் குழுவினர் முதலமைச்சரின் உடல் நிலையையும் சிகிச்சையையும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். சிறப்பான சிகிச்சைகளை தொடர்ந்து முதலமைச்சர் உடல்நிலையில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் பூரண நலத்துடன் மிக விரைவில் வீடு திரும்புவார் என்றும் மக்கள் நலப்பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வார் என்றும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நலமுடன் நல்ல முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறார். விரைவிலே அவர் குணமடைந்து பூரண நலத்துடன் வீட்டுக்கு திரும்புவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் நல்ல முறையிலே ஒரு முன்னேற்றத்தை அடைந்து வருகிறார்கள். எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாட்டு மக்களும் நம்பிக்கையோடும் நல்லெண்ணத்தோடும் அவர்களும் இந்த செய்தியை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அவர்கள் இதுவரையிலே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு செய்த பிரார்த்தனைகள் எல்லாம் இன்றைக்கு பலனளித்து வருகிறது என்பதை நாங்கள் கண்கூடாக கண்டோம். சிறந்த முறையிலே ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காக பணியாற்றுவார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டு நாங்கள் போனோன்னு டாக்டர்ஸ்கிட்ட கேட்குற முதல் கேள்வியே அம்மா எப்போ வீட்டுக்கு வருவாங்கன்னு தான். அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, அம்மா பூரணமாக குணமாயிட்டாங்க, கொஞ்சம் எங்கள் கண்காணிப்பில் இருக்கட்டும். இன்றைக்கு அவர்கள் சொன்ன வார்த்தை, கூடிய விரைவில் அம்மா அவர்கள் வீட்டுக்கு வந்து விடுவார்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா பூரணமாக நலமாயிட்டாங்க. எத்தனை பேருடைய பிரார்த்தனை, எத்தனை கடவுளுக்கு பிரார்த்தனை. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்காக பிரார்த்தனை செய்யற நல்ல உள்ளங்கள் கோடி கணக்கில் இருக்கும் போது ஆண்டவன் கருணை எப்பவுமே எங்க அம்மா கூட தான் இருக்கும். மிக விரைவில் வீட்டுக்கு வந்துருவாங்க. ரொம்ப நல்லா இருக்காங்க. ரொம்ப வழக்கமான உணவை சாப்பிடுறாங்க. வழக்கமான வாழ்க்கையை ஆரம்பிச்சுட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனேயே தன் அரசியல் பணிகளையும் மக்கள் பணிகளையும் விரைவில் அம்மா தொடங்கி விடுவார்.